சாத்தான்குளம் சம்பவம் நடந்தப்ப அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய முதல்முறை முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியது எழுதியது நினைவு இருக்கா? இந்த கொலைக்கு இந்த மரணத்திற்கு முதலமைச்சர் தான் பொறுப்பேற்கணும்னு அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார். இன்னைக்கு யார் முதலமைச்சர்? இதற்கு யார் பொறுப்பேற்பது? மக்கள் மன்றத்தில் பேசப்பட்டது, சட்டமன்றத்தில் பேசப்பட்டது. இன்னைக்கு எங்கேயுமே பேச விட மாட்டாங்க, பேசவே மாட்டீங்க. அப்ப சாத்தான்குளத்துக்கு ஒரு நீதி, திருபுவனத்துக்கு அநீதியா? இதுதான் திராவிட மாடல் அரசா? இதான் சமூக நீதியா? எந்த தவறும் செய்யாத சாமானியர்கள் அஞ்சி நடுங்குறாங்க. காவல் நிலையத்துக்கு போனா பாதுகாப்பு வரும்னா காவல் நிலையத்துக்கு போன பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேரணி நடத்துறாங்க. இந்த லட்சணத்துல எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு எப்படி சார் வாய் கூசாம சொல்றீங்க? அந்த மதுரை அழகாவுடைய வாயில் முடிகிற இடம் அந்த திருபுவனம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களினுடைய வீட்டுல திருமதி துர்கா ஸ்ரீராம் அம்மா அவர்கள் வணக்கத்தக்கவங்க. அவங்க அளவுக்கு எனக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் கிடையாது, அவங்க இறைபக்தி உள்ளவங்க. ஆனா இந்த சம்பவம் நடந்த ஊர்ல மணப்புறம் காளியம்மன் இருக்காங்க பாருங்க, அவங்கள மாதிரி பழி வாங்கி நீதி சொல்லக்கூடிய தெய்வம் கிடையாது அந்த ஊர்ல சொல்லுவாங்க. பெரிய பாவம் பண்ணிருக்கீங்க, பாத்துக்கங்க. இந்த விஷயத்துல நடவடிக்கை எடுத்து தவறு நடப்பதற்கு முன்பே தடுக்க வேண்டிய அரசு நிர்வாகம் என்ன பண்ணுது? கூட்டத்துக்கு ஆள் இல்லைன்னு கூட்டிட்டு போன பசங்க மத்தியில கட்சிப்பை தூக்கி காட்டின பையனை கூப்பிட்டு போய் கைது பண்ணி விசாரிக்கிறீங்களே, வெக்கம் இல்லையா உங்களுக்கு? அது என்ன கூட்டம்? அது கல்வி கூட்டமா? அது கல்லூரி விழாவா? உங்க அப்பாவினுடைய கலைஞரினுடைய ஒரு விழாவிற்கு கூட்டத்திற்கு ஆள் சேர்ப்பதற்காக புதுக்கல்லூரி மாணவர்களை கூட்டு போய் ஒரு கர்ச்சிப்பை தூக்கி காட்டின அந்த தம்பி எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தீங்க? ஒரு கல்லூரி மாணவன் எப்படி சார் நீங்க கூப்பிட்டு மிரட்டுவீங்க? இதே தைரியம் மாண்புமிகு முதலமைச்சர் வீட்டுல கல்லூரி படிக்கக்கூடிய பசங்க இருக்காங்களே, அவங்களை கூப்பிட்டு விசாரிப்பீங்களா? அவங்களை கூப்பிட்டு இப்படி இல்ட்ரீட் பண்ணுவீங்களா? அந்த தம்பிக்கும் கட்சிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரு அன்புல வாஞ்சையில அந்த ஒரு தம்பி மட்டும் கிடையாது. இதே மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா போற இடமெல்லாம் திரும்பும் திசையெல்லாம் இதே மாதிரி மாணவர்கள் அன்பால அந்த கைக்குட்டி எடுத்து காமிச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இது ஒரு கைக்குட்டை புரட்சியா மாற என்ன பண்ணுவீங்க? இப்படிப்பட்ட மக்கள் புரட்சியெல்லாம் இதை போன்ற ஒரு அசாதாரணமான சூழ்நிலை